இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே! நம்மளுக்கு கிரிக்கெட் ரொம்ப புடிச்சது. கிரிக்கெட்ட பத்தி நெறைய பேசணும்னு நெனச்சேன். சமீப காலத்தில் நம்மளை மிரட்டிக் கொண்டிருந்தது சூரியவம்சியும், அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் போன்ற இளைஞர்கள்லாம் கிரிக்கெட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ பக்தி ரொம்ப அற்புதமா இருக்குன்னு பாருங்க. நார்த் இந்தியால ஜோதிர்லிங்கம் எங்கெங்கேயோ போயிட்டு வருவார்கள். அவருக்கு யாரோ ஒரு உத்தரவாதம் பிரதிஷ்டை பண்ண திருவெண்காட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சமீப காலத்துல திருவெண்காட்டுக்கு புதன் புத்திக்காரன் பலமா இருக்கிற நவகிரகங்களுக்கு புதனுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கோயில் திருவெண்காட்டுக்கு அபிஷேக் சர்மா சாமி தரிசனம் பண்ணி இந்த இளைஞர்களுக்கு இந்த அற்புதமான இந்த 2K கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட 22 வயசா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய பக்தி இருந்து யாரோ சரியா கைட் பண்ணி திருவெண்காட்டுக்கு வந்திருக்கின்றார். அதை விட லலிதா சம்ஸ்கிரானம் உருவான திருமைச்சூர் ஆன்மீகவாதிகளுக்கும் இந்த லலிதா சம்ஸ்கிரானம் பிள்ளையார்பட்டியில் படித்த உலகமுள்ளா இருக்கிற சில நண்பர்களுக்கு மட்டும்தான் திருமைச்சூர் தெரியும். அது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல். நம்ம மாவட்டத்தில் இருக்குது, திருவாரூர் மாவட்டத்தில் அருமையாக இருக்குது. திருமைச்சூர் லலிதா சம்ஸ்கிரானம் உருவாக்குனது. அங்கே கொடுக்குற பிரண்ட பிரசாதமும் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ஆஹா அற்புதமாக அங்கு வந்திருக்கின்றார். ரவிசங்கர்ஜி பிறந்து உலக புகழ்பெற்ற 1000 லிங்கம் இருக்கக்கூடிய பாபநாசத்துக்கு வந்திருக்கின்றார். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஆன்மீகம் இழுத்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் அதை சரியாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம தான் சித்தாந்தத்தையும் மற்ற விஷயங்களும் வைத்து ஆன்மீகத்தை புறக்கணிக்கிறோம் என்பதை ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பது தலைத்தோங்கும் போது அது பக்தி யோகமாக இருக்கட்டும், நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ராஜயோகமாக இருக்கட்டும், இல்லை கிருஷ்ணர் போன்ற கர்மயோகமாக இருக்கட்டும், அல்லது ஞான யோகமாக இருக்கட்டும், இந்த 4 யோகங்களோடு சேர்ந்து ராஜஹசியமிக்க தந்திரா யோகம் இதையும் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை அடுத்த ஜெனரேஷன் நண்பர்கள் உலக புகழ்பெற்ற இந்த உலகத்தையே தமிழன் ஆளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். ருத்ரபாதம் இருப்பது திருவெண்காடு. லலிதா சஹஸ்ரநாமம் உருவானது திருமைச்சூர் திருவாரூர் மாவட்டம். 1000 லிங்கம் இருக்கிறது. வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிற ரவிசங்கர்ஜி பிறந்தது பாபநாசம். இந்த அற்புதங்கள்லாம் உணர்ந்து கொண்டு நம்ம அபிஷேக் சர்மா இங்கெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்காரு. நாம் இங்கே அடிவாரத்தில் வச்சுக்கிட்டு அதெல்லாம் தரிசனம் பண்ண தவற விட்டுவிட்டோம். உலக பொருள்மிக்க வாழ்வை மாற்றக்கூடிய வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய 3 உயிர்நாடியான கோயில்களுக்கு வந்திருக்கின்றார். இந்த ஆலய தரிசனம்ங்கிற தலைப்பில் இந்த கோயில்களோட அற்புதத்தையும் ஜோதிர்லிங்கத்துடைய அற்புதத்தையும் தொடர்ந்து நம்ம அமிர்தகாராலே பேசுவோம் நண்பர்களே. எல்லோருக்கும் பக்தியை புகட்டுவோம், எல்லோருக்கும் ஞானத்தை புகட்டுவோம், எல்லோருக்கும் பேரின்பத்தை புகட்டுவோம். அபிஷேக் சர்மாவை தமிழ் மண் வருக வருக வருகின்ற வரவேற்கின்றது. கிரிக்கெட்டில் என்னுடைய ஹீரோ அபிஷேக் சர்மா. அவர் என்னுடைய சொந்த மண்ணுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் மீட் பண்ணுறதுல தவறி போச்சு, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. இருந்தாலும் மீண்டும் தமிழ் மண்ணுக்கு ரொம்ப அற்புதமான மண்ணுக்கு அபிஷேக் சர்மா வரவேற்போம். இன்னும் நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவரோட பேச்சை கேட்டு வருவாங்க என்பதை சொல்லிக்கொண்டு சினிமா நடிகர்களும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி, இந்த பக்தியை உலகமுள்ளா எடுத்திருக்காங்க. அவர் வந்ததுனால இப்போ பயங்கர ஃபோக்கஸ் ஆகிருக்கு. நல்ல ஆலய தரிசனத்தை செய்யுங்கள். உங்கள் கிரகங்களுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்ளுங்கள். நல்ல கோவிலுக்கு சென்று வாருங்கள். எல்லாமே திருவாரூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டத்திலே இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்வமுடன் வாழியாளம் வாழியப்பல். நன்றி.